நிறைய பேர் மூல நோயால கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதுல 9 விதமான மூல நோய் இருக்குது. உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், சீல் மூலம், இப்படி அடுக்கிட்டே போலாம். சரியா? இப்ப இந்த மூல நோயினால நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க. வெளியே சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அதே சமயம் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த ரொம்ப 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 என்ன சொல்றது, பயங்கரமான ஒரு வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும். இது போல இருக்கவங்களுக்கு சர்ஜரி பண்ணாலும் சில சமயம் மறுபடியும் வருதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் நிரந்தரமான தீர்வு நாட்டு மருந்து கடைகள்ல கொடிவேலி வேர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கொடிவேலி, சரியா? சித்திர மூலம் சொல்லுவாங்க, இது கொடிவேலி. இந்த கொடிவேலியே அந்த பிரவுன் கலர்ல இருக்கும். இது போய் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அது என்ன பண்ணணும், அம்மியில வச்சு லேசா தண்ணி விட்டு 1-2 நல்லா இடிச்சு லேசா அரைங்க. சரிங்களா? அது அரைப்படாது, இருந்தாலும் பட்டையெல்லாம் லேசா அரைப்பட்டுரும். அந்த வேர், ஏன்னா அது வேர் தானே, நார் நாரா தான் இருக்கும். எல்லாம் 1-2 தண்ணி போட்டு இது பண்ணி நல்லா ஒரு முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சு எடுத்துங்க. நல்லா இவ்வளவு எடுத்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அந்த பால் என்ன பண்ணுங்க, காய வைங்க. காய வச்சு நம்ம தயிருக்கு உரம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பாலை காய வைக்கும் போது என்ன பண்ணிடணும், இந்த அரைச்சதை போட்டுருணும். இந்த கொடிவேலி வேர்பட்டையை போட்டு தான் காய வைக்கணும். காய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணும், அது ஆறுனதுக்கு அப்புறம் அதை வடிச்சிடணும். அது போட்டு காய்ச்சி பாலில் போட்டு காய்ச்சுவோம். காய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சக்கையை எடுத்துட்டு வடிச்சிட்டு வெறும் பால் மட்டும் இருக்கும் இல்லையா, பால் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ரோஸ் கலர் மாதிரி வந்துடும். இந்த பாலை ஆறுனதுக்கு அப்புறம் உர ஊத்துற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டு உர ஊற்றி வச்சிருங்க. மறுநாள் காலையில் தயிர் ஆயிருமா, தயிர் ஆனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுங்க, சிலுப்புனோம்னா அது மிக்சியில போட்டு அடிச்சோம்னா வெண்ணெய் வருமா, வெண்ணெயை தனியா எடுத்துருங்க. இந்த தயிரை மோராக்குறோம், மோராக்கும்போது வெண்ணெய் தனியா வந்துடும், மோர் தனியா வந்துடும். இந்த மோர்ல சாப்பாடாக்கி கொஞ்சம் சுடு சாப்பாடு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மோர் அந்த சாப்பாட்டுல போட்டு இந்த வெண்ணெய் என்ன பண்ணுங்க, அப்படியே சாப்பிட்டுருக்கீங்க, இல்லை சாப்பாட்டுல கூட பிணைஞ்சுக்குங்க. பிணைஞ்சு இந்த வெண்ணெயும் சாப்பிட்டு அந்த மோரையும் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மூலமா இருந்தாலும் சரி, அது என்ன ஆகும், தானா உடஞ்சி உங்களுக்கு ரத்தப்போக்கா ரத்தமா வெளியே வந்துடும். அதன் உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துடும். அதன் காரணமாக உங்களுக்கு அந்த வலி நிவாரணமும் கிடைச்சிடும். இன்னும் மூளை வேறே அப்படியே அத்து போய் தானா விழுகக்கூடிய நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மருந்துல வச்சிருக்கிறான். இது நம்ம தொடர்ந்து உணவே மருந்துங்கிற அடிப்படையில் தான், சரியா? இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த பிரச்சனை இருந்து இன்ஷா அல்லாஹ் நிரந்தரமா குணமாகிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இது தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அதன் மூலமா அவங்களும் நிம்மதி அடையலாம் இல்லையா? ஏன்னா இதை வச்சு வருமானத்துக்காக செய்யணும்னா நான் என்ன பண்ணலாம், இதை ஒரு வியாபாரமா செய்யலாம். நமக்கு அந்த நோக்கம் இல்லை. இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும், ஏன்னா ஏழை எளிய மக்கள் இருந்து பழக்கம் எல்லாத்துக்குமே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், உணவே மருந்துங்கிற அடிப்படையில இதன் மூலமா பலன் அடைஞ்சா அந்த நன்மை நமக்கு போதுமானதா இருக்கு இன்ஷா அல்லாஹ்.